Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோ. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைப்ரிட் ஃபேஃப்னரை செஞ்சுருப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் ஹைப்ரிட் ஃபேஃப்னருக்கும் ஸோ நம்ம மற்ற காட் எவல்யூஷன் ஒரு 6 பேஸ் ரேண்டமாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேஸ்க்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பேட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரியலி எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம செஞ்சுருப்போம். ஸோ அதை செக் பண்ணாதவங்க மறக்காம ஹைப்ரிட்டில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெனசிஸ் வால்ட்ரேக் எடுத்துருக்கோம். ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஃப்னர் இருக்குது, ஹைப்ரிட் ஃபேஃப்னர். ஸோ செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. 3, 2, 1 லெட் ட்ரிப். 3, 2, 1 நெத்தி அடி சொல்லி அடி. ஸோ நம்ம வால்ட்ரேக் வந்து நல்லாவே அட்டாக் பண்ணுது கைஸ். யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில. ஸ்டாமினா செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் ஃபேஃப்னர் இருக்குது. ஐ திங்க் ஃபேஃப்னர் கமான் ஜெயிச்சிரு. ஓகே, ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஃபேஃப்னர் எடுத்துருச்சுன்னா ஜெயிச்சிரும் கைஸ். ஓகே, 3, 2, 1 லெட் ட்ரிப். 3, 2, 1 லெட் ட்ரிப். ஸோ வால்ட்ரேக் பார்த்தீங்கன்னா தெரியுங்க செம்மையாக அட்டாக் பண்ணுது. பட் ஆனால் ஃபேஃப்னர் அப்படியே ஸ்டேபிளாக சுற்றிட்டு இருக்குது. ஸோ செம்மையாக இருக்கானா ஐ திங்க் ஸோ. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஃப்னர் தான் ஜெயிக்க போகுது. எஸ், ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஜெனசிஸ் வால்ட்ரேக் தோத்துருச்சு அண்ட் ஃபேஃப்னர் ஜெயிச்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போகிற பே வந்து பார்த்திங்கன்னா கைனடிக்ஸ் அட்டோம் கைஸ். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, செக் பண்ணி பார்க்கலாம். 3, 2, 1 லெட் ட்ரிப். கொஞ்சம் லேட்டாக விட்றேன் கைஸ். 3, 2, 1 ஈஸியாக ஃபேஃப்னர் ஜெயிச்சோன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சட்டம் வந்து லைட்டாக தள்ள மாட்டுது. ஸோ எஸ், அண்ட் ஃபேஃப்னர் கோனா வின் அகெயின் கைஸ். ஸோ ஃபேஃப்னர் தான் ஜெயிச்சிருச்சு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றுனதுனால. ஸோ திருப்பி ஒரு தடவை மோதி பார்ப்போம். ஓகே, 3, 2, 1 லெட். சாரி 3, 2, 1 லெட் ட்ரிப். 3, 2, 1 லெட் ட்ரிப். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் திருப்பி கைனடிக்ஸ் சட்டம் வந்து தள்ளாடுது. ஸோ ஐ திங்க் ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஃப்னர் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எஸ் கைஸ், ஸோ ஃபேஃப்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஜெயிச்சிருச்சு. ஸோ கைனடிக்ஸ் சட்டமும் வந்து பார்த்திங்கன்னா தோற்றுருச்சு கைஸ். ஸோ அந்த பக்கம் வச்சிடலாம். ஸோ ஆனால் இது எப்படி இது ப்ரோ ஜெயிக்குது அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து டர்போ கைஸ் ஆக்சுவலி பிளேடு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டிபியோட லேயரு அண்ட் இது வந்து டிபியோட டிரைவர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் இதுதான் ஜெயிக்கும் வெயிட் வைஸ். அண்ட் டோட்டலாகவே பேப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா இது ஓவரால் செம்மையாக இருக்குன்றனால தான் ஈஸியாக வந்து காட் பேஸ் எல்லாத்தையுமே தோக்கடிக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக நம்ம இந்த டிரைவரு அண்ட் இந்த லேயர் தந்துருந்தோன்னா அவ்வளோவா இருந்திருக்காது. அதுதான் உண்மை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டர்போ பேஸ் எல்லாமே நல்லாவே சுற்றும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டாமினாவோடையும் நல்லா பேலன்ஸோடையும் சுற்றுது. ஸோ அதனால தான் ஈஸியாக ஜெயிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4 பேஸ் இருக்குது. ஸோ அந்த பேஸோடலாம் இது எப்படி இப்போ சண்டை போட போகுதுன்னு எனக்கு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் எடுக்க போகிற பே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவர் ஒன் அண்ட் ஒன்லி ஸ்ப்ரைசன் கைஸ். ஸோ இதை வந்து பேட்டில் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 3, 2, 1 லெட் ட்ரிப். 3, 2, 1 தெடி சொல்லிடு. வாவ், ஆக்சுவலி இது டிஃபென்ஸ் மோடில் வச்சுருக்காங்க கைஸ் ஸ்ப்ரைசனை. அதுவும் ஈக்குவலாக ஸ்பின் அப்சர்வ் பண்ணும். ஏன்னா அது லெஃப்ட்டில் சுற்றுறதுனால ஸ்பின் அப்சர்வ் பண்ணும் லைட்டாக. ஸ்ப்ரைசன் தள்ள மாட்டுது.
ஸோ ஃபைனலி எஸ் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஃப்னர் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ திருப்பி ஒரு தடவை நம்ம மோதி பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் 3 2 1 லெட் இட் ட்ரிப். ஓகே 3 2 1. ஓ ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது இந்த பே. ஸோ அதனால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருது. ஸோ இப்போ ப்ரைஸனே பார்த்திங்கன்னா தெரியும், எவ்வளோ லேட்டாக விட்டும் அது தோக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது கைஸ். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஐ திங்க் ஸோ இந்த டைமும் ஃபேஃப்னர் தான் ஜெயிக்க போகுது. ஸோ ஃபேஃப்னர் தான் கைஸ் ஃபைனலாக ஜெயிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போகிற பே வந்து பார்த்திங்கன்னா இட் கோனா பி. ஸோ 2 பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஸ்பின்னிங். ஸோ இதில் தான் இதோட உண்மையான ரூபம் என்னன்றது நமக்கு தெரிய வரும். அது ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து லெஃப்ட் ஸ்பின்னில் தான் இது சுற்றும் கைஸ். அட் த சேம் டைம் இதுவும் லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் இதால் ஸ்பின் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ ஸ்டாமினா இருக்குன்றதே இதிலேருந்து தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஃப்னர் ஓடலாம். ஸோ நெக்ஸ்ட் லோயினார். ஸோ ஓகே கைஸ் 2 1 லெட் இட் ட்ரிப். ஸோ 3 2 1 லெட் இட் ட்ரிப். ஓ ஸோ ரெட் ஃபேஃப்னர் வந்து செம்மையாக அட்டாக் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து பஸ்டே பண்ணிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ இதுதான் நம்மளோட உண்மையான இந்த ஃபேஃப்னரோட உண்மையான பவரே அதுதான் கைஸ். ஸோ திருப்பி ஒரு தடவை பேட்டில் பண்ணி பார்ப்போம். ஓகே 3 2 1. ஸோ 3 2 1 லெட் இட் ட்ரிப். ஓ கைஸ் செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், 2 டைமும் பஸ் பண்ணதோட இந்த டைம் பஸ் பண்ணது தான் எனக்கு சீரியஸாக பிடிச்சிருந்தது. ஸோ செம்மையாக இருந்தது, வெறித்தனமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லூயினா பேட்டில் பண்ணி இதே மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட்டில் வந்து சுற்றும் போது ஈஸியாக பஸ் பண்ணிடணும் போல இருக்குது. இது எனக்கு இவ்வளோ நாள் தெரில. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம ஒன்ஸ் அகைன் லூயினாரோட நம்ம நெக்ஸ்ட் பேட்டில் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். So 3 2 1 let it rip. Sorry, relaunch. 3 2 1 let it rip. Okay, wait 3. Sorry guys, சொல்லுங்க லான்ச் பண்ணல. Okay 3 2 and 1 let it rip. Okay 3 2 1 let it rip. Oh, so attack பண்ணுது, பட் திருப்பி பஸ் ஃபினிஷ் தருமான்னு தான் எனக்கு தெரில. கைஸ் உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகன்ற மாதிரி இவ்வளோ நாளாக எவனாலையும் வந்து பார்த்திங்கன்னா இதை தோக்கடிக்க முடியல. அதே மாதிரி ஒரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்பின் அவுட் ஆகலாம். பட் ஃபார் தி வெரி ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அது தோற்றுருச்சு. ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இது லூயினா வந்து கொஞ்சம் ஸ்டாமினா மெயின்டைன் பண்ணனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா தோற்றுருச்சு. ஸோ ஸ்டில் லோ வந்து அண்ட் இது வந்து ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே 3 2 1 let it rip. 3 2 1 let it rip. சாரி திருப்பி ரீட்ரை. என்னடா இவ்வளவு. ஓகே 3 2 1 let it rip. ஓகே 3 2 1 let it rip. ஓ கைஸ் என்னால் நம்பவே முடியல கைஸ். லூயினாரும் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ தோக்கிடுச்சிருச்சு. பட் எப்படின்னு தெரில. பட் அஃப்கோர்ஸ் வந்து இது வந்து செம்மையாக அட்டாக் பண்ணுச்சு. அண்ட் இதனால் ஸ்டாமினா மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா அது ரெண்டும் லெஃப்ட்டுன்றனால தோற்றுருச்சுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகலை இந்த பேட்டில். ஸோ திருப்பி 1 செகண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஒன் லாஸ்ட் டைம் பார்ப்போம். ஜெயிக்குமான்னு தெரில. ஸோ நம்ம லூயினாரையும் அதேமாதிரி விட்டுடலாம். ஓகே 3 2 1 let it rip. ஓ வந்தோடனே அட்டாக் பண்ணிட்டாங்க கைஸ். ஃபேஃப்னரோட ஸ்டாமினா ஃபுல்லாக ஊற்றிருச்சு கைஸ். எனக்கு இதுவும் தோற்றுரும் தான் தோணுது, நம்பிக்கை இல்லை. எஸ் லூயினா ஜெயிச்சிருச்சு. ஸோ ஏன் ப்ரோ இது தோற்றுருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரெண்டுமே ஸோ மோரோவர் ரப்பர் இருக்கிறதுனால
ஈஸியாக ஸ்டாமினாவும் போயிடும் லெஃப்ட்டும் போதுனா. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது அட்டாக்கிங் டைப். ஸோ நம்ம ஃபேஃப்னரால் ஸ்டாமினா மெயின்டைன் பண்ண முடியல, அதனால தான் தோத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்லி ஒன் ஃபைனல் பேட்டில், ஐ மீன் ட்ரிப்டியூன் இருக்கதே நான் மறந்துட்டேன் கைஸ். ஸோ ட்ரிப்டியூனோட ஒன் லாஸ்ட் பேட்டில். ஸோ பார்ப்போம் கைஸ். ஸோ நம்ம ட்ரிப்டியூன் இங்கே இருக்குது. அண்ட் 3, 2, 1 லெட் இட் ட்ரிப். ஈஸியாக ஜெயிச்சிருவோங்க கைஸ், ஏன்னா அது ரைட் டைப். ஸோ அதனால் ஈஸியாக ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் லைட்டாக தள்ள மாடுது கைஸ், ரெண்டுமே தள்ள மாடுது. அண்ட் ஃபைனலி ஸோ எஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரா தான் கைஸ். ஸோ இன்னொரு மேட்ச் வச்சு பார்க்கலாம். 2, 1 லெட் இட் ட்ரிப். 3, 2, 1 லெட் இட் ட்ரிப். ஓ கைஸ், செம்மையாக அட்டாக் பண்ணுது ட்ரிப்டியூனு. ஸோ ஐ திங்க் ஸோ இந்த டைம் கண்டிப்பாக ஃபேஃப்னு ஜெயிச்சு தான் ஆகணும், ஏன்னா ஸ்டாமினா நிறையா இருக்குது கம்பேரிட்டிவாக. இட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ட்ரா தான் கைஸ். ஸோ லிட்டரலி 2 டைம் ட்ரா இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம வந்து விட்டு பார்ப்போம். ஸோ இந்த டைம் ஃபஸ்ட்டு ட்ரிப்டியூன் விட்றாங்க கைஸ், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். 3, 2, 1 3, 2, 1. ஸோ ஐ திங்க் ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா தான் ஆக போகுது கைஸ். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம நினச்சது தான் உண்மை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 டைமும் ட்ரா ஆகிடுச்சு. ஸோ ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா தோத்துருச்சு நம்ம ஃபேஃப்னு. ஸோ அது வந்து லூயினார்கிட்ட. ஸோ அண்ட் ஆல்சோ கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், என்ன வீடியோன்னு சொல்லுங்கள். ஸோ ஐ வில் ட்ரை டு மேக் இட். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. ஸோ வழக்கம் போல் நம்ம வீடியோ நம்ம டைலாக் சொல்லிகிட்டே முடிச்சிடலாம். ஸோ கைஸ்